பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ரொம்ப 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 அற்புதமான ஒரு பதிவை பத்தி பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னா, நம்ம அத்திவரதர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த அத்திவரதனுடைய சிறப்பு எப்போதுமே அத்திவரம், அந்த அத்தி மரத்திற்கு ஏன் அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வை பார்க்கலாம். இந்த அத்தி மரம் அப்படிங்கிறது மருத்துவத்தன்மையோட உள்ள ஒரு தெய்வீகமான ஒரு மரம். நட்சத்திர விருட்சங்கள்ல சூரிய பகவானுக்கு அத்தி மரம். ஆனா இயல்பா அந்த மரத்தினுடைய குண அம்சங்கள் சுக்கிர பகவானுடையது அப்படின்னு சொல்றாங்க. சுக்கிரன் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானவர். சாகா வரம் பெற்றவர் யாருன்னா அந்த சுக்கிர பகவான். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை பற்றி தெரியும். இறந்தவர்களை உயிர்ப்பெழுப்பக்கூடிய மந்திரம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரனுடைய மந்திரம் மரம் அப்படிங்கிறது தான் இந்த அத்தி மரம். இந்த அத்தி மரத்தினுடைய காணா பூ பூக்கும் காண காய் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் என்னைக்காவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா, என்னப்பா அத்தி பூத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்தி பூத்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு பேர் என்ன? அத்தி பூவை அவ்வளவு யாரும் பார்க்க முடியாது, ஆனா காயை பார்க்க முடியும். அது மாதிரிதான் காண காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த அத்தி மரத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் என்னன்னா, அது இயல்பிலேயே உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. அந்த சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உடம்பு உஷ்ணமாக யாருக்காவது இருக்குன்னா அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது அத்தி மரம். ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம ஆரோக்கியத்திற்கு அந்த அத்தி பழம் அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்ல ரொம்ப இன்றியமையாதது அத்தி மரம். முக்கியமா இந்த சுகர் சம்பந்தமான நீர் சம்பந்தம், ஏன்னா சுக்கரனுடைய நோயே நீரிழிவு, சர்க்கரை வியாதி. ஏன்னா சுக்கரனாவே இனிப்பு தானே, அதற்கு வைத்தியமாக மருத்துவ குணத்தோட செயல்படக்கூடியது இது ஒண்ணு. அடுத்து சிறுநீரகம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணத்தோட இருக்கக்கூடிய இந்த மரம், அதுல ஒரு பெருமாள். ஏன்னா சுக்கிரன்னாவே மகாலட்சுமி இல்லையா, அதிதேவதை. அந்த மகாலட்சுமியை மார்பில் தாங்கியவர் யாரு? மகாவிஷ்ணு அல்லவா? அதனாலதான் பெருமாளை அத்தி மரத்துல செய்யறாங்க. நம்ம காஞ்சிபுரம் அத்திவரதர் எவ்வளவு விசேஷமானவரோ அதே அளவுக்கு நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அத்திவரதரை 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். இப்போ போன தடவை நம்ம பார்த்தோம், இனி அடுத்த 40 வருஷத்துல பார்ப்பதற்கு நாம் இருக்கிறோமோ இல்லையோ, அது அந்த பகவானுக்கே வெளிச்சம். ஆனா அந்த அத்திவரதரை நம்ம பார்க்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்திற்கு மருந்தாக விருந்தாக காட்சி கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தினம் தினம் போய் தரிசிக்க முடியும், 365 நாளும் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர். மயிலாடுதுறையில கோழிக்குத்தி அப்படிங்கிற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதராக நமக்கு காட்சி தரக்கூடிய வானமுட்டி பெருமாள். இவர் தாங்க 365 நாளும் நம்ம தரிசிக்கக்கூடிய அத்திவரதர். இவரை பத்தி இவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? கோடி கத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன? கோடி ஹத்தி, பிரம்மஹத்தின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மஹத்தின்னா ஒரு கொலை செய்த பாவம் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி. கோடி ஹத்தி அப்படின்னா ஒரு யுத்தம் இருக்கு. இந்த யுத்த காலத்துல பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வதம் செய்வாங்க. அதற்கான இப்போ உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த வீரர்களுக்கான உணவுகளுக்கு பல ஆயிரம் உயிர் பட்சினங்களை அங்க உணவாக படைப்பாங்க. அப்படி கோடி 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 கொலைகள் செய்த பாவங்களை கூட தீர்க்கக்கூடிய சகலம், கோடின்னா சகலம் அப்படின்னு சொல்லப்படுது. கோடி பாவ தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாள். இந்த கோடி ஹஸ்தி அப்படிங்கறதா மருவி 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 சொல் வழக்குல கோழி குத்தி அப்படின்னு மாறி போச்சு. எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாருங்க. சரி, இந்த பெருமாள் எப்படி வந்தார்? 15 அடி உயரத்துல விஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். நம்ம திருப்பதி சீனிவாச பெருமாள் இருக்காருல்ல, அவரு இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அத்திவரதர். அடுத்து நம்மளுடைய பெருமாள் யோக நரசிம்மர், சோழிங்கனூர்ல இருக்கக்கூடிய யோக நரசிம்மர். இந்த 3 பேரையும் தரிசிக்கிறத இந்த ஒரே இடத்தில் 3 பேரையும் தரிசித்த பலன் இந்த ஒரே இடத்தில் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய
உச்சபட்ச அதிசயம். ஒரு அரசன் என்ன பண்றாரு, நிர்மலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வந்து குஷ்ட நோயால பாதிக்கப்பட்டுறார். அவர் வந்து எங்க போனா நமக்கு இந்த நோய் குணமாகும்னு சொல்லி அப்படியே தேசாந்திரமாக பயணம் பண்றார். ஒரு காட்டு பகுதியில அவர் போகும்போது ஒரு முனிவர் வந்து தவம் இருந்துகிட்டு இருக்கார். அப்ப அந்த முனிவர்கிட்ட போய் இவர் தன் குறைகளை சொல்றார். அந்த முனிவர் இவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றார். இந்த மந்திரத்தை நீ சொல்லு, உன் கஷ்டங்கள் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை அந்த இடத்துல அமர்ந்து இவர் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ உடனே ஒரு பெருமாள் வாக்காக அசிரீரி வாக்கு கேட்குது. நீ காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள்ல நீர்களிலையும் நீராடி நீ இறை வழிபாடு செய். எந்த இடத்திற்கு போகும்போது உன்னுடைய உடம்பு பொன்னிறமாக மாறுகிறதோ அங்கதான் உனக்கு சாப நிவர்த்தி, தோஷ நிவர்த்தி, நீ அங்கேயே தங்கிடு அப்படின்னு சொல்லி ஒரு அருள்வாக்கு கேட்குது. சரின்ட்டு இவர் பயணப்படுறாரு. அதுக்கு கூடுதலாக ஒரு சிறிய வாக்கு என்னன்னா, மூவலூரில் இருக்கக்கூடிய மார்க்க சகாயேஸ்வரர் உனக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிற. பாருங்க, பெருமாளும் ஈஸ்வரனும் தனித்தனி இல்லைங்கிறத எவ்வளவு அழகா அதுல சொல்லப்படுது. என்னை வணங்குவதற்கு உனக்கு அந்த ஈசன் வழிகாட்டுவார்னு சொல்றாரு பாருங்க. உடனே இவர் பயணப்படுறாரு. போற வழியில காவிரி கரைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாலயங்கள்லயும் அங்க உள்ள தீர்த்த குளத்தில் நீராடி அங்க போய் இது பண்றாரு. ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த மூவனூர்னு இருக்கக்கூடிய அந்த சகாயேஸ்வரர் மார்க்க சகாயேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து அதுக்கு அருகாமையில போகும்போது அவருக்கு உடம்பெல்லாம் பொன்னிறமம் ஆயிடுது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவ்வளோ பெரிய ஆச்சரியம். உடனே அந்த குஷ்ட நோய் வந்து நிவர்த்தி ஆயிடுது. அந்த இடம்தான் அவருக்கான இடம். உடனே அவர் கை கூப்பி மனமுருகி இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணை விழிக்கிறாரு. எதிரில உள்ள அத்தி மரத்துல விஸ்வரூபமாக அந்த பெருமாள் அபய வரதத்தோட காட்சி கொடுக்கிறார். அங்கேயே உட்கார்ந்து இந்த இடம் தான் நம்ம இருப்பதற்கு தகுதியான இடம்னு நம்ம நாடு ஊர் தேசத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த மன்னர் அங்க தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். அந்த பெருமாளுக்கு நன்றி செலுத்துறார். அப்போ வந்து அந்த இடம்தான் அவருக்கு மக்கள் அவருக்கு வச்ச பேர் என்ன, பிப்பள மகரிஷி. அவருடைய அந்த நிர்மலன்கிற பேரு மாறி போயிடுச்சு. அவர் ஒரு மகரிஷியாக அவர் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. பிப்பள மகரிஷின்னு அவருக்கு ஒரு நாமத்தை சொல்றாங்க. சரி, இதை பல வருடங்களாக அங்க அந்த முனிவர் தவம் இருந்து மகரிஷியாக தன்னை உயர்த்தி கொள்கிறார். இதை கேள்விப்பட்ட நம்ம தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் என்ன பண்றாரு, அவர் பழைய போர்க்களங்களுக்கு போய் யுத்தம் செய்ததுனால அந்த யுத்த சாபத்தை போக்குவதற்கு வழி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இதை கேள்விப்பட்டு அந்த மகரிஷிக்கு எந்த இடத்துல அந்த ரோக நிவர்த்தி கிடைச்சதோ அந்த இடத்துக்கு இவர் போறார். அங்க போயிட்டு பெருமாள்கிட்ட கேட்கிறார், எனக்கு இந்த யுத்தத்தில் ஏற்பட்ட யுத்த ஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய மார்க்கத்தை அருள வேண்டும் இறைவா அப்படின்னு வேண்டார். இந்த மகரிஷிக்கு காட்சி கொடுத்த மாதிரியே அந்த அத்தி மரத்தில் அந்த பெருமாள் வந்து இவருக்கு வானளவு வானமுட்டியாக இருந்து காட்சி தர்றதுனாலதான் வானமுட்டி பெருமாளாக அங்க அத்தி மரத்துல. உடனே மன்னர் இல்லையா, இவருக்கு யுத்தகத்தி தோஷம் நீங்கிருச்சுன்னு அருள் கொடுத்துறாரு. அவரை பார்த்தாவே போதுமே, அருள் தானே. உடனே 15 அடி உயரத்துல அந்த தூர்ல இருந்து 15 அடி உயரத்துல அந்த மரத்திலேயே அந்த அவருக்கு எந்த காட்சியில் அந்த சொரூபத்தில் அந்த பெருமாள் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி சங்கு சக்கரதாரியாக அபயவரத பெருமாளாக அங்க காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, இந்த 15 அடி உயர அத்தி மரத்தாலான பெருமாள் மட்டும் சிறப்பு இல்லை. இங்க நம்ம பெருமாள் அப்படின்னாவே அங்க ஆஞ்சநேயரை நம்ம வந்து மனசுல நினைச்சிடறோம் இல்லையா. அந்த ஆஞ்சநேயர் இங்க எப்படி இருக்காருன்னா அதிசயத்தின் விஞ்ஞான அதிசயத்தின் அடிப்படையில சப்தஸ்வர ஆஞ்சநேயராக இங்க காட்சி தர்றாருங்க. அவருடைய அந்த விக்கிரகத்தை தட்டும் போது 7 இடங்களில் அந்த சப்தம் எழுகிறதாக சொல்றாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. அங்க ஆஞ்சநேயரும் அவ்வளோ விசேஷமாக இங்க காட்சி தருகிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி இந்த வானமுட்டி பெருமாளை நம்ம வந்து அத்தி மரத்தால் ஆன இவ்வளோ அதிர்ஷ்டம் வாய்ந்த மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த அத்தி மரத்திலேயே அந்த 15 அடி உயர விஸ்வரூப பெருமாளாக காட்சி தரக்கூடிய அந்த வானமுட்டி பெருமாளை நம்ம எப்போதுமே வழிபடலாம்ல. நம்ம 40 வருஷம் ஏன் தவம் இருக்கணும், ஏன் 12 வருடங்கள் நம்ம தவம் இருக்கணும், அதெல்லாம் இல்ல. நீங்க பாட்டுக்கு போங்க,
கோடி தோஷ நிவர்த்திங்கிறது இந்த பெருமாளுக்கு நிரூபணமான ஒரு சான்று நமக்கு இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள அந்த பெருமாளை நம்ம எப்ப வேணாலும் போய் நம்ம சகல தோஷ சாபங்களையும் அங்க சரி செய்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வானமுட்டி பெருமாள் அத்திவரதராகவே காட்சி தரக்கூடிய இந்த வானமுட்டி பெருமாளை நம்ம வழிபடுவதனால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சங்கடங்கள், நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிணிகள், நம்ம செய்தோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள், சனீஸ்வரனுக்கு உள்ள மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம் இதுங்க. சகல பாவ தோஷ நிவர்த்தி அங்க சனீஸ்வரனுக்கும் நிவர்த்தி. ஏன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு இல்லையா, சப்தஸ்வர ஆஞ்சநேயராக அங்க காட்சி கொடுக்குறாரு இல்லையா. சப்தம்னா என்ன, 7 தானே, 7.5 சனி அப்படிங்கறத பயப்படுறோம் இல்லையா. அந்த 7.5 சனியின் தாக்கத்தை அங்க தடுக்கக்கூடிய நிவர்த்தி பெருமாளாகவும் இங்க அந்த பெருமாளும் அந்த ஆஞ்சநேயரும் காட்சி தர்றாங்கிறது அந்த சனீஸ்வரனுக்கும் பிரீத்தி செய்யக்கூடிய இடமாக இது இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த பெருமாளை நம்ம கட்டாயம் நம்ம அத்திவரதரை நம்மளால பார்க்க முடியலையேன்னு ஆதங்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ, நேரா போங்க, உனக்காகவே நான் வருஷம் முழுவதும் காட்சி தரேன்டான்னு அங்க 15 அடி உயரத்துல காட்சி தரக்கூடிய பெருமாளை வணங்குங்கள். உங்களுடைய சகல பாவ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யுங்கள். அந்த பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய.